Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நாம லீகல் ஃப்ரேசஸ் பார்க்க போறோங்க. இந்த லீகல் ஃப்ரேசஸ் வந்து ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட்ல செகண்ட் பேப்பர்ல வந்து ஒரு 30 மார்க்ஸ்க்கு வந்து வேர்ட்ஸ் இன் ஷார்ட் ஹேண்ட் அதுல வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதுல வர 20 வந்து 36th சாப்டர்ல இருந்து 41st அந்த சாப்டருக்குள்ள இருந்து கேட்பாங்க ஒரு 20 மார்க்ஸ்க்கு. அதுல இது லாஸ்ட் டாபிக். ஓகேங்களா? என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். அரௌண்ட் ஒரு 60 இருக்கு. ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அஃபிடேவிட். அஃபிடேவிட் அப்படின்னா இது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் மாதிரி. இப்போ நீங்க வந்து கோர்ட் ரிலேட்டடாவோ இல்லைனா வந்து லீகல் இது ஒரு ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட் கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க எதனா வந்து ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்க எழுதி கொடுப்பீங்க. இதுல வந்து ஒரு அத்தாரிட்டியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஓகே இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைன் வந்து போட்டுக்குவாங்க. ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி அப்படி கூட வந்து சொல்லலாம். அஃபிடேவிட். ஓகே. இது எப்படி எழுதுறதுன்னா எஃப் அப்புறம் டேவிட்டுக்கு வந்து டியை ஹால் பண்ணிட்டு அதுல வி கொக்கி வி ஹுக் அஃபிடேவிட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இதுவுமே வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எப்படி எழுதுறதுன்னா ஆர்டிகல் ஸ்டோக் எழுதுவீங்க, அதுலேயே செஷன் போட்டுருவீங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது பேங்க்ரப்ட். ஒரு பர்சனோ இல்லைனா ஒரு கம்பெனியோ அவங்க வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாத நிலை பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பேங்க்ரப்ட் பி இங்கர் அப்புறம் பி ஸ்டோக் வந்து ஹால் பண்ணி எழுதணும். பேங்க்ரப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேங்க்ரப்ட்சி. இப்போ பேங்க்ரப்ட் ஆன ஒருத்தர்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வித்து அவர் யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு செட்டில் பண்றது. ஓகேங்களா? இதை வந்து பேங்க்ரப்ட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வேலையை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிசீவர், அஃபிஷியல் ரைட்டர்னு சொல்லிட்டு பின்னாடி வரும். நம்ம அதை பார்ப்போம் அப்ப. இது வந்து இப்போ பேங்க்ரப்ட்சி எப்படி எழுதுறதுன்றது பார்ப்போம். பி எழுதணும் ஆங்கிலேயன்ல, இன்கர் அப்புறம் எஸ் பேங்க்ரப்ட்சி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ். ரொம்ப சிம்பிளா அதுலயே இருக்கு பாருங்க. மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை வந்து பிரீச் பண்றது, மீறுறது. பிரீச்னா மீறுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ். இது எப்படி எழுதுறது? பிரீச் பர் மட்டும் எழுதிடணும். ப்ராமிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு பர்ரு. மேரேஜுக்கு எம் ஆர் ஜே. பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கிரிமினல் கோர்ட். பேர்லயே இருக்கு பாருங்க. இது கோர்ட்டோட ஒரு டிவிஷனுங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கிரிமினல் கோர்ட். கிரிமினல் கேசஸ், மர்டர், தெஃப்ட், ராபரி இந்த மாதிரியான கேசஸை டீல் பண்ற கோர்ட். ஓகேங்களா? இது வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க. சென்ட்ரலுக்கு சென்டர் ஸ்டோக் எழுதிட்டு, கிரிமினலுக்கு கர்ரு, கோர்ட்டுக்கு கர்ரை ஹால் பண்ணி, அவ்வளவுதான். சென்ட்ரல் கிரிமினல் கோர்ட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சான்சரி டிவிஷன். இது என்ன அப்படின்னா சிவில் கேசஸை வந்து டீல் பண்றதுங்க. ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறமா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரிலேட்டடான சிவில் கேசஸ். ஓகேங்களா? சான்சரி ச இன் இஸ் ரி டிவிஷனுக்கு டி. ஓகே. சான்சரி டிவிஷன் சிவில் கேசஸ். கிரிமினல் கேசஸ்க்கு சென்ட்ரல் கிரிமினல் கோர்ட். சான்சரி டிவிஷன் அப்படின்னா சிவில் கேசஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஆனா அந்த சம்பவம் நடந்ததுக்கு டைரக்டான ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஆனா அந்த சம்பவம் நடந்தது சுத்தி சில எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அந்த சம்பவத்தை சுத்தி இன்டைரக்டா கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்க்கம்ஸ்டான்ஷியல் அதுக்கு வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வி ஹால் பண்ணி திரும்ப அது என்ஸ் எவிடன்ஸ் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்
9வது ஒரு 2 டேர்ம் இருக்குங்க. பிளைன்டிஃப் அதுக்கப்புறமா வந்து டிஃபெண்டன்ட். இந்த 2 டேர்ம் வந்து இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, இவர் வழக்கு தொடுப்பவர். வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பிரதிவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. இவர் வந்து யார் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்களோ அவங்க. இவர் வழக்கு போடுறவரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்களோ அவங்க. ஓகேங்களா. இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ் அப்படின்னா, இந்த பிரதிவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற லாயர். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கோர்ட்ல வாதிடுற லாயர்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. கவுன்சிலுக்கு கா, ஃபார் தி தேவையில்ல. டிஃபென்ஸுக்கு டி, எஃப்யூக்கு அப்புறம் என்எஸ். கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் 10வது கவுன்சில் ஃபார் தி டிஃபெண்டன்ட். மேல இருக்கிறதும் கீழ இருக்கிறதும் கிட்டத்தட்ட 2மே ஒண்ணு தான். ஓகே. பிரதிவாதிக்கு சப்போர்ட் பண்ற லாயர். ஓகேங்களா. கவுன்சிலுக்கு கா எழுதிடுறீங்க. டிஃபெண்டன்ட்க்கு டி ஹால் பண்ணி அதுல இயூக்கு, எஃப்யூக்கு. கவுன்சில் ஃபார் தி டிஃபெண்டன்ட். நெக்ஸ்ட் கவுன்சில் ஃபார் தி பிளைன்டிஃப் அப்படின்னா கேஸ் போடுறாரு இல்லையா, அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வாதாடுற லாயர். ஓகேங்களா. கவுன்சிலுக்கு கே, பிளைன்டிஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஸ்டோக் மாதிரி. ஓகேங்களா. பிளைன்ட். இதை மட்டும் நம்ம ஸ்டோக்ஸ் எழுதிட்டா. நெக்ஸ்ட் கவுன்சில் ஃபார் தி பிரிசனர். சிறை கைதிக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் வாங்கி சிறைக்கு போயிடுறாரு, ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வாதாடுற லாயர், பிரிசனர். கவுன்சில் ஃபார் தி பிரிசனர். ஆஸ் யூஷுவல் கவுன்சிலுக்கு வந்து கா, ஃபார் தி தேவை கிடையாது. பிரிசனருக்கு பர்ரு, எஸ் சர்க்கிள், நர். கவுன்சில் ஃபார் தி பிரிசனர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கவுன்சில் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். ப்ராசிக்யூஷன் அப்படின்னா அரசு தரப்பு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு குற்றம் நிகழ்ந்து போச்சு. அது வந்து அரசு சார்புல எடுத்து இந்த மாதிரி குற்றம் நிகழ்ந்து இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வாதாடுற வக்கீல், வாதாடுற லாயர்ஸ். கவுன்சில் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். எப்பயும் போல கவுன்சிலுக்கு கே, ஃபார் தி தேவையில்ல. ப்ராசிக்யூஷனுக்கு பர்ரு, எஸ், கே, ஷன். கவுன்சில் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். அவ்வளோதான். இப்போ 14வது பார்ப்போம். கோர்ட் ஆஃப் கிரிமினல் அப்பீல். கிரிமினல் கேசஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அப்பீல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் இருக்கும். ஓகேங்களா. கோர்ட் ஆஃப் கிரிமினல் அப்பீல். ஓகே. கிரிமினல் கேசஸ்ல ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. அந்த கோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் கிரிமினல் அப்பீல். கோர்ட்டுக்கு நம்ம கர்ரை ஹால் பண்ணிடுவோம். கிரிமினலுக்கு நம்ம கர்ரு எழுதுவோம். அப்பீலுக்கு பீல் அந்த ஸ்டோக் மட்டும் எழுதிட்டா போதும். கோர்ட் ஆஃப் கிரிமினல் அப்பீல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இது என்னன்னா எல்லா சிவில் கேசஸ் எல்லாமே மேல்முறையீடு நீதிமன்றம் அந்த மாதிரி சொல்லலாம் தமிழ்ல. கோர்ட் ஆஃப் அப்பீல் எல்லா கேசஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்பீல் பண்றது, மேல்முறையீடு பண்றது. கோர்ட்டுக்கு நம்ம கர்ரை ஹால் பண்ணிடுவோம். அப்பீலுக்கு நம்ம பி ஸ்ட்ரோக்கு எல். கோர்ட் ஆஃப் அப்பீல். நெக்ஸ்ட் டீட் ஆஃப் செட்டில்மெண்ட், டீட் ஆஃப் ட்ரஸ்ட், டீட் ஆஃப் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லைனா வருது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ்ங்க. ஓகே. ஒன்னொன்னா பார்ப்போம். டீட் ஆஃப் செட்டில்மெண்ட். இது ஒரு லீகல் டாக்குமெண்ட். ப்ராப்பர்ட்டியை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது பிரகாரம் தான் வந்து பண்ணிப்பாங்க. ஓகே. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை இப்படி தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறதுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். இது ஒரு அது வந்து டீட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டீடுக்கு வந்து டி ஹால் பண்ணி எழுதிட்டு டீடுக்கு அப்ப அதுல செட்டில்மெண்ட். டீட் ஆஃப் செட்டில்மெண்ட். டீட் ஆஃப் ட்ரஸ்ட். இதுவுமே ஒரு லீகல் டாக்குமெண்ட். இப்போ நீங்க ஒரு லோன் வாங்குறீங்க ஒரு கொலாட்ரல் வச்சு. ஓகேங்களா. சப்போஸ் நீங்க அந்த லோனை திரும்பி கட்டல அப்படின்னா இந்த லீகல் டாக்குமெண்ட் படி அந்த கொலாட்ரலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே எடுத்துப்பாங்க. ஓகே. சப்போஸ் நீங்க லோன் கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளே வந்து வாங்கிக்கலாம்.
ஓகே, இதுதான் டீட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டீடுக்கு டீட் எழுதிட்டு ஆஃப் தேவை கிடையாது. ட்ரஸ்ட்டுக்கு டர்ரு எஸ்டி. அப்புறம் 18வது டீட் ஆஃப் அசைன்மெண்ட். இப்போ ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து மேனேஜ் பண்றதுக்கு, இல்லைன்னா அவருடைய லோனை வந்து கட்டுறதுக்கு, ஓகேங்களா, இன்னொருத்தர் வந்து இவர் தான் இதுக்கப்புறம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. எனக்கு பதில் இவர் பார்த்துப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விஷயங்களை மற்றவங்களுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது டீட் ஆஃப் அசைன்மெண்ட். மற்றவங்களுக்கு அசைன் பண்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. டீட் எழுதிடுறாங்க. அசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மட்டும், மென்ட், டீட் ஆஃப் அசைன்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19வது டிவிஷனல் கோர்ட். இதுவுமே ஒரு கோர்ட்டோட ஒரு பார்ட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன அப்பீல், சின்ன சின்ன கிரிமினல் கேஸஸ்ல இருக்கிற அப்பீல்ஸ் எல்லாம் வந்து டீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி. இது கோர்ட்டோட ஒரு பார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. டிவிஷனலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டி எழுதிட்டு டிவிஷனல் வரதால எல், கோர்ட்டுக்கு நம்ம கர் ஹால் பண்ணி எழுதிருவோம். ஓகேங்களா. டிவிஷனல் கோர்ட். அப்புறம் 20வது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ரிட்டனா இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர், இமெயில்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்ற மாரி. நம்ம டாக்குமெண்ட்ரிக்கு டாக் ஸ்ட்ரோக் எழுதிட்டு, எவிடன்ஸுக்கு விஎன்எஸ், ஓகேங்களா, வி ஹால் பண்ணியிருக்கணும். முன்னாடி நம்ம வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே தான். டாக்கு, எவிடன்ஸுக்கு விட் என்எஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்ற மாரி. ஓகே. நெக்ஸ்ட் எக்லிசியாஸ்டிக்கல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு நினைக்காதீங்க. சர்ச் ரிலேட்டடா இருக்கிற கேசஸ் டீல் பண்றதுக்குன்னே இருக்கிற ஒரு டிவிஷன். ஓகேங்களா. எக்லிசியாஸ்டிக்கல் கோர்ட். சர்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச் ரிலேட்டடா இருக்கிற இது. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிறிஸ்டியன் கண்ட்ரி தானே அதெல்லாமே. ஸோ அந்த விஷயங்களை டீல் பண்றதுக்கு. ஓகே, எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. எக்லிசியாஸ்டிக்கல் கல்லு, ஓகேங்களா. அப்புறம் எஸ், திரும்ப ஒரு எஸ், எக்லிசியாஸ்டிக்கல் இது வரைக்கும். கோர்ட்டுக்கு சின்னதா ஒரு இதுல வந்து கர் நம்ம எழுத முடியாது. அதனால வந்து சின்னதா கே மட்டும் ஹால் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் லைபிலிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்களுக்கு எதனா வந்து ஆச்சு அப்படின்னா, எம்ப்ளாயர் தான் வந்து பொறுப்பு ஏத்துக்கணும். அததான் வந்து எம்ப்ளாயர்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. எம்ப்ளாயர்ஸ் லைபிலிட்டி அப்படி சொல்லிட்டு எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஆஃப் ரிடம்ஷன். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஈக்விட்டி ஆஃப் ரிடம்ஷன். இப்போ ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாரு. ஏன்ற பர்சன் பி கிட்ட கடன் வந்து வாங்குறாரு. எதனா ஒரு ப்ராடக்ட்ட, இல்லைனா எதனா ஒரு ப்ராப்பர்ட்டிய வச்சுட்டு. ஓகே. கடன் குடுத்து முடிச்ச உடனே அந்த ப்ராப்பர்ட்டிய திரும்ப வாங்கிக்கிற உரிமை வந்து கடன் வாங்குனவருக்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதுதான் ஈக்விட்டி ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இத எப்படி எழுதுறது பாருங்க. ஈக்விட்டி குவா டி. ஓகே. கல்லு கிடையாது. குவா டி. ரிடம்ஷனுக்கு வந்து ஆர் டி எம் ஷன். ஈக்விட்டி ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் சீஃப். இப்போ ஒரு லாயர் அவருடைய விட்னஸை வந்து கோர்ட்ல வந்து கேள்வி கேட்கறதுன்றது எக்ஸாமினேஷன் இன் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் இன் சீஃப். எக்ஸாமைன் அது மட்டும் எழுதிட்டு சீஃப் எழுதிட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன் இன் சீஃப். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டர். ஒருத்தர் வந்து நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு. பட் அவர் இறந்து போயிடுறாரு உயில் எழுதி வச்சுட்டு. ஓகேங்களா. இப்போ அவர் பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா அவருடைய வாரிசுகளுக்கு. ஸோ அந்த வேலையை பார்க்குறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவர்கிட்ட உயில் இருக்கும். இறந்து போனவருடைய ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இவர் தான் வந்து என்ன பண்ணுவார், மேனேஜ் பண்ணுவார். எக்ஸிக்யூட்டர். இதோட எழுதிடலாம். இதுவே அவங்க ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து யாரானா இருக்கலாம். இது வந்து ஒரு ஃபீமேல். அதே வேலையை பார்க்குற ஒரு ஃபீமேல்.
ஓகேங்களா? இது எப்படி எழுதுறது பாருங்க. எக்ஸிக்யூட்ரிக்ஸ். எக்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்ரிக்ஸ். இங்க வந்து எக்ஸ் எழுதிட்டு அப்போர்ட் ஆர் எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டர். ஓகேங்களா? இதே தான் லீகல் பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அதுவுமே இதே தான். ஓகேங்களா? உயில் இல்லாம பண்றவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். உயில் வச்சிருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டர். உயில் இல்லாம பண்றவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு பின்னாடி வரும் இது. நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் பிரெட்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரேஸ். ஃபால்ஸ் பிரெட்டன்சஸ். ஒருத்தரை பொய் சொல்லி அவருடைய பணமோ இல்லைனா ப்ராப்பர்ட்டியோ வாங்குறது. இது ஒரு அஃபென்ஸ். ஃபால்ஸ் பிரெட்டன்சஸ் அப்படின்ட்டு. எப்படி எழுதுறது பாருங்க. ஃபால்ஸுக்கு எஃப், பிரெட்டன்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி கட் பண்ணிட்டு அதில் என்ன சைடில் நம்ம வந்து பெரிய சர்க்கிள் வந்து போட்டணும். டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ்ன்றது ஒரு ஒரு லீகல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ரிட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னா, நம்ம போயிட்டு ஹேபியஸ் கார்பஸ் வந்து அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவோம், இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து நீங்க வந்து இங்க ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இந்த யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த ரிட் யூஸ் பண்ணி தான். ஹேபியஸ் கார்பஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து டிஎன்பிசில கூட உங்கள கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மொத்தம் ஒரு 5 வரும்னு நினைக்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ்ன்றது ஆட்கொணர்வு சட்டம் அந்த மாதிரி சம்திங் வரும் தமிழ்ல. ஓகே, எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஹேபியஸ் கார்பஸ். அவ்வளவுதான். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஹேர்ஸ், எக்ஸிக்யூட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் அசைன்ஸ். மொத்தம் ஒரு 4 இருக்கு. ஹேர்ஸ் அப்படின்னா வாரிசுகள். எக்ஸிக்யூட்டர்ஸ்னா நம்ம இப்போ பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. சொத்தை வந்து பிரிச்சு கொடுக்கிறவர், நிர்வகிப்பவர் உயிலோட. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னா உயில் இல்லாதது. உயில் இல்லாம சொத்தை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க. அப்புறம் அசைன்ஸ், அண்ட் அசைன்ஸ் 2 வேரியேஷன் இருக்கு. ஒன்னு வந்து அண்ட், இன்னொன்னு வந்து ஆறு. அண்ட் அசைன்ஸ் அப்படின்னா இப்போ வெறுமனே வாரிசுகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. வேற யாருக்குன்னா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி யார் பிரிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க அசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4மே சேர்ந்தது தான் ஒரு இது ஒரு ஃப்ரேஸ்ன்ற மாதிரி. ஹேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் ஆர், எஸ். எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்டோக் மட்டும். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டியும் எஸ்ஸும். அசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னும் எஸ்ஸும். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லாஸ்ட். இப்போ ஹேர்ஸ் டவுன்வர்ட் ஆர், எஸ். எக்ஸிக்யூட்டர்ல கே எஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ல டிஎஸ், அசைன்ஸ்ல என்எஸ். ஓகேங்களா? இதுலயே இந்த இடத்துல அண்டுக்கு பதில் ஆர் வந்துச்சு அப்படின்னா 30வது அதுதான். ஹேர்ஸ், எக்ஸிக்யூட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் அசைன்ஸ் அப்படி வந்துச்சுன்னா ஹேர்ஸ், எக்ஸிக்யூட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த ஆருக்கு பதில் ஒரு அப்போர்ட் ஆர் போட்டுட்டு அதுல நம்ம சன்ஸ் எழுதிரும். ஓகேங்களா? இது வந்து ஓஆருக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரோக். ஓகேங்களா? அதுக்கப்புறமா 31வது ஹை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. உயர் நீதிமன்ற நீதிபதி. அவங்கள வந்து ஹை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா நீதிபதினு சொல்லிட்டு. ஹை கோர்ட்டுக்கு நம்ம கர்ற ஹால் பண்ணிடுறோம் எப்பயும் போல. ஜஸ்டிஸுக்கு நம்ம ஜே எழுதிடுவோம். ஹை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சம்மன்ஸ். இப்போ ஒருத்தர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஆனா வந்து அந்த தீர்ப்பு பிரகாரம் அவர் வந்து நடந்துக்கல. கோர்ட் ரூல் படி அவர் வந்து நடத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க. ஓகேங்களா? கோர்ட்டுக்கு வர சொல்லி. அந்த சம்மன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் சம்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் ஜா இஜ் அவ்வளவுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. சம்மன்ஸுக்கு வந்து எஸ் எம் என்எஸ் சர்க்கிள். ஜட்ஜ்மெண்ட் சம்மன்ஸ் அப்படின்ட்டு. 33வது வந்து ஜூஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ன்ற மாதிரி இருக்கும். பட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஜூஸ் ப்ரூடன்ஸ். PRUDENC ஜூஸ் ப்ரூடன்ஸ். லா ரிலேட்டடா படிக்கிறதுங்க. இல்லைன்னா லா ரிலேட்டடா தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? எப்படி எழுதுறது பாருங்க. ஜூஸ் ப்ரூடன்ஸ். ஜூஸ் ப்ரூடன்ஸ் அவ்வளவுதான். ஜர் எழுதுறீங்க. அதுல எஸ், அதாவது ஜூரிஸ் ஆயிருச்சு. ப்ரூடன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பி ஸ்ட்ரோக் மட்டும் எழுதுறீங்க. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் தி பீஸ். இதுவுமே வந்து ஒரு ஜட்ஜ் தான். 34வது
ஒரு இடத்துல வந்து இமிடியேட்டா வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறதுக்கு, இல்லன்னா ஒரு அப்பீல் குடுக்குறதுக்கு, வாலண்டியர் ஜட்ஜ்ன்னு கூட இவங்கள வந்து சொல்லலாங்க. இமிடியேட்டா குடுக்குறதுக்கு சின்ன சின்ன கேஸஸ்ல, அங்க இருக்கிற இந்த லோக்கல் கம்யூனிட்டில இருந்தே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில ஆட்கள வந்து வாலண்டியரா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கு. டக்குனு ஒரு கேஸ முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய கேஸஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அவங்கள தான் வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் தி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஜஸ்டிஸ் ஜேஎஸ் பீஸ்க்கு வந்து பி ஸ்ட்ரோக் மட்டும் எழுதிட்டா போதும். ஜஸ்டிஸ் ஆஃப் தி பீஸ். ஓகே. நெக்ஸ்ட் லேர்ன்டு கவுன்சில் அப்படின்னா, லேர்ன்டு அப்படின்னா மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம ஹானரபிள் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? லேர்ன்டு மெம்பர் கூட சொல்லலாம். இல்ல லார்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். கொஞ்சம் மரியாதையா சொல்றது. லேர்ன்டு கவுன்சில். இத எப்படி எழுதுறது? லேர்ன்டுக்கு எல் அப்போர்ட் ஆர். கவுன்சிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கே மட்டும் எழுதுவோம். அவ்வளோதான். லேர்ன்டு கவுன்சில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லேர்ன்டு கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ். கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? கேஸ் வாங்குனவரு அவர டிஃபெண்ட் பண்ணி வாதாடுறவரு. வாதாடுற லாயர். லேர்ன்டு கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ். லேர்ன்டு கவுன்சில் ஃபார் தி டிஃபென்ஸ் இப்படி நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா லேர்ன்டு ஜட்ஜ். மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களே அப்படின்ட்டு. லேர்ன்டு ஜட்ஜ். இதை எப்படி எழுதுறது? ஆஸ் யூஷுவல் லேர்ன்டு ஸ்ட்ரோக் எழுதிட்டு ஜட்ஜுக்கு வந்து ஜேவை அப்படியே டபுள் பண்ற வேண்டியதான். ஒரு ஜே அப்புறம் இஜ். லேர்ன்டு ஜட்ஜ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் லீகல் எஸ்டேட் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப்கான லீகல் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க தான் வந்து சொந்தக்காரங்க, ஓனர் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? லீகல் எஸ்டேட். லீகல் ஸ்டோக் வந்து எழுதிட்டு அதில் எஸ் டி எஸ்டியை ஹால் பண்ணி எழுதணும். எஸ்டேட் அப்படின்றதால லீகல் எஸ்டேட். நெக்ஸ்ட் லீகல் பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய சொத்தை வந்து பாதுகாக்கிறவர், நிர்வகிப்பவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டரா இருக்கலாம், இல்லைனா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம். லீகல் பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ட்டு. இது எப்படி எழுதுறது பாருங்க. லீகலுக்கு எல், பர்சனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர், ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலுக்கு பர் எஸ், ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு ஆர். லீகல் பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லார்டு சான்சலர். ஒரு ஹையர் அஃபிஷியல். லார்டு சான்சலர் அப்படின்றவங்க. லார்டுனா மரியாதைக்குரிய, ஹானரபிள், லேர்னடு அப்படின்ற மாதிரி லார்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? லார்டுக்கு வந்து எல், சான்சலருக்கு சே. அவ்வளோதான். லார்டு சான்சலர். நெக்ஸ்ட் 41 லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ். தலைமை நீதிபதி. மரியாதைக்குரிய தலைமை நீதிபதி. இதுவுமே எப்படி எழுதுறாங்க பாருங்க. லார்டுக்கு வந்து எல் எழுதுவோம். சீஃப்க்கு வந்து சீஃப் ஸ்டோக்கு. ஜஸ்டிஸ்க்கு வந்து நம்ம ஜே. ஹை கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஜஸ்டிஸுக்கு ஜே எழுதணும் இல்லையா? அதே மாதிரி. ஓகே. சே எழுதக்கூடாது, ஜே எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் மேரேஜ் செட்டில்மெண்ட். மேரேஜ் நடக்கிறப்பயோ இல்லைன்னா மேரேஜுக்கு முன்னாடியோ இருக்கிற சொத்தை வந்து இவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறது. இது ஒரு லீகல் டாக்குமெண்ட். மேரேஜ் செட்டில்மெண்ட். மேரேஜ் ஸ்டோக் எழுதுறீங்க. அதுல எஸ் மென்ட் எழுதுறீங்க. மேரேஜ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 43வது மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர். ஜட்ஜு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்மிஷன் வாங்குற மாதிரி, இல்லைன்னா அவங்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிற மாதிரி. மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. மே இட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எம் ஹால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ மே இட். ப்ளீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டோக்கு எழுதியாச்சு. ஹானருக்கு நர் ஸ்டோக்கு. மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இது என்ன அப்படின்னா இதுவுமே ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்ற லீகல் டாக்குமெண்ட் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பார்த்தோம். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்றது தேவைப்படுற லீகல் டாக்குமெண்ட். இந்த கம்பெனி யாருது, எவ்வளோ ஷேர் இருக்கு, என்ன பர்பஸுக்காக இந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஓகேங்களா? இது எப்படி எழுதுறாங்க பாருங்க.
மெமோரண்டமுக்கு 2 எம் எழுதிட்டு அசோசியேஷனுக்கு செஷன் ஸ்டோக் போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மை லேர்னட் ஃப்ரெண்ட், மரியாதைக்குரிய நண்பரே அப்படின்ற மாதிரி. மை லேர்னட் ஃப்ரெண்ட். இதெல்லாம் எங்க பேசிப்பாங்க? கோர்ட்ல பேசிக்கிறது தான். மைக்கு எம், லேர்னடுக்கு எல், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் ஸ்டோக். மை லேர்னட் ஃப்ரெண்ட். 46வது அஃபிஷியல் ரிசீவர், அஃபிஷியல் ரைட்டர். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒருத்தர் பேங்க்ரப்ட் ஆயிடுறாரு, அவர்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை வந்து கலெக்ட் பண்ணி அதை விற்று கடன் கொடுத்தவங்களுக்கு செட்டில் பண்ணுறவங்க இவங்க 2 பேருமே. இவங்க 2 பேருமே அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். அஃபிஷியல் ரிசீவர், அஃபிஷியல் ரைட்டர். அஃபிஷியலுக்கு எஃப், ரிசீவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஸ்டோக் எழுதிட்டு டவுன்வோர்ட் ஆர், ரிசீவர் அப்படின்றதால. அஃபிஷியல் ரைட்டருக்கு வந்து எஃப் அஃபிஷியலுக்கு, ரைட்டருக்கு அப்போர்ட் ஆர் டபுள் பண்ணி எழுதிருக்கணும். அஃபிஷியல் ரிசீவர், அஃபிஷியல் ரைட்டர். நெக்ஸ்ட் ஆரிஜினேட்டிங் சம்மன்ஸ். சம்மன்ஸ்னா ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ கோர்ட் ஆர்டர் படி ஒருத்தர் நடந்துக்கல அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு வர சொல்லி திரும்ப அனுப்புறது. ஓகேங்களா? அதை ஸ்டார்ட் பண்ற ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்ம ஆரிஜினேட்டிங் சம்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஆரிஜினேட்டிங், ஆர்ஜ் ஸ்டோக் மட்டும் எழுதிட்டு சம்மன்ஸுக்கு எஸ், எம், என்எஸ் சர்க்கிள், என் கொக்கி அதில் எஸ் சர்க்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவர் ஆஃப் அட்டர்னி. நம்ம ஆல்ரெடி வந்து டீட் ஆஃப் அசைன்மெண்ட் வந்து பார்த்தோம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து அவருடைய கடனையோ இல்லைன்னா அவருடைய சொத்தையோ பிரித்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய வேலையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்னா ஏன்ற ஒரு பர்சன் அவர் சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸை வந்து பியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கறது பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான். அது என்ன டிசிஷன்ஸ்னா இருக்கலாம், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் டிசிஷன்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பவருக்கு வந்து பவ் ஆறு, அட்டர்னிக்கு வந்து டா இர் என், பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 50th probate, divorce and admiralty division. probate அப்படின்னா உயில் சம்பந்தப்பட்ட கேசஸை வந்து டீல் பண்றது. டைவர்ஸ்னா விவாகரத்து. அட்மிரால்ட்டி அப்படின்னா இந்த ஷிப்பிங் ரிலேட்டடாக இருக்கிற கேசஸ் வந்து டீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காலத்தில் வந்து இங்கிலாந்தில் ஒரே டிவிஷன் கீழே தான் இருந்துச்சாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த டிவோர்ஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டிவிஷன் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சாமா. ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. இது எப்படி எழுதுறதுன்றது பாருங்க. ப்ரொபேட்டுக்கு வந்து பர்ரு, டைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி, பி ஹூக்கு ஆறு, அட்மிரால்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி. ஓகே, வெறுமனே ப்ரொபேட், டிவோர்ஸ், அட்மிரால்ட்டி அப்படி மட்டும் இருக்காது. ப்ரொபேட், டிவோர்ஸ் அண்ட் அட்மிரால்ட்டி டிவிஷன் வந்து நம்ம விட்டுட்டோம், எழுத மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குயின்ஸ் பெஞ்ச். இதுவுமே வந்து ஒரு கோர்ட்டோட ஒரு பார்ட் தான். குயின்ஸ் பெஞ்ச், குயின்ஸ் பெஞ்ச் டிவிஷன் இது எல்லாமே ஒன்று தான். இவங்க என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ், அதுக்கப்புறம் எதனா டேமேஜஸ் ஆயிடுச்சு, இல்லைனா கிரிமினல் கேசஸ் அப்பீல்ஸு, இல்லைனா சிவில் கேசஸ், இது எல்லாமே வந்து பார்க்குற ஒரு டிவிஷன் குயின்ஸ் பெஞ்ச் ஆர் குயின்ஸ் பெஞ்ச் டிவிஷன். இங்கிலாந்துலாம் வந்து குயின் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக. ஸோ குயின்ஸுக்கு வந்து குவா எஸ், அது குயின்ஸ். பெஞ்சுக்கு பி. குயின்ஸ் பெஞ்ச் டிவிஷன் சொல்லிட்டு வரப்ப குவா எஸ் சர்க்கிள், பெஞ்சுக்கு பி, டிவிஷனுக்கு டி. ஓகேங்களா? குயின்ஸ் பெஞ்ச் டிவிஷன் அப்படின்ட்டு. குயின்ஸ் கவுன்சில் அப்படின்னா சீனியர் லாயர், அந்த பெஞ்சில் இருக்கிற சீனியர் லாயர் குயின்ஸ் கவுன்சில். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. குயின்ஸுக்கு வந்து எஸ் சர்க்கிள், குவா எஸ் சர்க்கிள், கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே. அவ்வளோதான், எப்பவுமே போல கே எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் அப்படின்னா நிலம்,
அந்த நிலத்துக்கு மேல இருக்கிற கட்டிடங்கள் இது ரிலேட்டடானது. இது எப்படி எழுதுறாங்க? ரியல் ஸ்டோக் எழுதிட்டு அதுல ஸ்டேட் எழுதிடுறாங்க. ஹால் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ரெகக்னிசன்ஸ். ரெகக்னிசன்ஸ். கோர்ட்ல வந்து நான் இந்த மாரி வந்து பேசுறேன். கோர்ட்டுக்கு இந்த டைம்க்கு நான் வந்து வரேன் அப்படின்ட்டு அந்த சாட்சி சொல்ல வரவங்க வக்கீல் கிட்ட சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகக்னிசன்ஸ் அந்த மாரி வந்து சொல்லுவாங்க. ஒரு லீகல் ப்ராமிஸ். நான் இந்த இடத்துல வரேன். கோர்ட்ல இது மாரி வந்து சொல்றேன். இந்த மாரி நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த விட்னஸ் ஜட்ஜ் கிட்டயோ இல்லன்னா லாயர் கிட்டயோ சொல்றது. ஓகேங்களா? இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. ரெ, க, என் இந்த 3 மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா ரெகக்னிசன்ஸ் அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் ரிவர்ஷனரி போனஸ். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசில இருக்கிற ஒரு ஆட் ஆன் ஒரு போனஸ் மாரி. ஓகேங்களா? ரிவர்ஷனரி போனஸ் அப்படின்ட்டு. இது எப்படி எழுதுறாங்க? ரிவர்ஷனரிக்கு வந்து அப்வர்ட் 6, போனஸுக்கு நம்ம எப்பயும் போல பி கட் பண்ணி அதில் என்ன சர்க்கிள். ரிவர்ஷனரி போனஸ். நெக்ஸ்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ். நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க வச்சுட்டு இருக்கிற ஃபண்ட்ஸ். ஓகே, இன்னொருத்தருக்காக சேர்த்து வச்சிருக்கிற காசு. அது வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பர்சனல் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு ட்ரஸ்ட் எழுதிட்டு அப்புறம் அதில் எஃப் ஹால் பண்ணி அதில் என்ன சர்க்கிள். ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெர்டிக்ட் ஃபார் தி டிஃபெண்டன்ட். டிஃபெண்டன்ட்னா யாருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு சாதகமா வர தீர்ப்பு. வெர்டிக்ட் ஃபார் தி டிஃபெண்டன்ட். பிரதிவாதிக்கு சாதகமா வர தீர்ப்பு. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. வெர்டிக்ட்டுக்கு வந்து வர்ற ஹால் பண்ணி எழுதிடுறாங்க. ஓகேங்களா? டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப். வெர்டிக்ட்டுக்கு வந்து வர்ற ஹால் பண்ணிட்டு கேவை ஹால் பண்ணிடுறாங்க. ஸோ வெர்டு இட் அப்படின்ட்டு டிஃபெண்டன்ட்டுக்கு டி ஹால் பண்ணி அதில் எஃப் குக்கி. ஓகேங்களா? வெர்டிக்ட் ஃபார் தி பிளைன்டிஃப் அப்படின்னா கேஸ் போடுறவருக்கு சாதகமா தீர்ப்பு வர்றது. வெர்டிக்ட் ஃபார் தி பிளைன்டிஃப். யார் வழக்கு தொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர்றது. வெர்டிக்ட் ஸ்டோக் எழுதிட்டு அந்த பிளான்ட் ஸ்டோக் எழுதிட்டா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாலண்டரி கன்வேயன்ஸ். ₹1 கூட வாங்காம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து சொத்தை வந்து எழுதி கொடுக்கறது. வாலண்டரி கன்வேயன்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க. வாலண்டரி ஸ்டோக் எழுதிட்டு அதில் எஸ் சர்க்கிள் என்ன சர்க்கிள் போட்டுருவாங்க. கன்வேயன்ஸில் இருக்கிற என்ன சர்க்கிள். ஓகேங்களா? வாலண்டரி கன்வேயன்ஸ். நெக்ஸ்ட் உயில் அண்ட் டெஸ்டமெண்ட். வில்லுன்னு சொல்லலாம், இல்லை உயில் சொல்லலாம். இது எப்படி எழுதுறது பாருங்க. வில் எழுதிட்டு டெஸ்டமெண்ட்டுக்கு டி எஸ் சர்க்கிள் மென்ட். 62வது யுவர் வர்ஷிப். இதுவும் மரியாதை நிமித்தமா வந்து ஜட்ஜு கிட்ட சொல்றது தான். யுவர் வர்ஷிப் அப்படின்ட்டு. டவுன்வர்டு 6, வர்ஷிப்க்கு அப்வர்டு 6, அப்புறம் இஷ். ஓகேங்களா? அவ்வளோதான். மொத்தம் ஒரு 62 இருக்கு. இதோட லீகல் ஃப்ரேசஸ் வந்து முடியுது. ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.